ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் திருச்சியை குறிவைப்பாங்க. அதே போலதான் நாம் தமிழர் கட்சி முதலாக தேர்தலில் போட்டி போடும்போது, நாம் தமிழர் கட்சி 2010 மே மாதம் 18ஆம் தேதி மதுரையில் தொடங்கப்பட்டது. ஒரு பிரம்மாண்டமான மாநாடை இன எழுச்சி பொதுக்கூட்டமாக நடத்துறாங்க மதுரையில், ஒத்தக்கடை பக்கத்தில். ரெண்டாவது மாநாடாக முதலாக திருச்சியில் நடத்தப்பட்டதுன்னா 2015 மே 18, மே 23, மே 18 முதல்ல அறிவிக்கப்பட்டது, மே 23 நடத்துறாங்க. அந்த மே 23 லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த இன எழுச்சியை பார்த்து திரண்டாங்க. அன்றுதான் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியல 2016 நாம தனித்து போட்டி போட போறோம் என்பதை சீமான் அவர்கள் அறிவிச்சாங்க. அப்போ ஒவ்வொரு மாநாடுகளுமே ஒரு முடிவை அறிவிக்கிற, ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிற மாநாடாக அமைந்திருக்கிறது. அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியல போட்டி போட போறோம் அப்படிங்கிற முடிவை 2015 திருச்சி நடைபெற்ற அந்த மாநாட்டில் அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு 11 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி மாநாடுகள் நடத்தல, பல்வேறு பொதுக்கூட்டங்களை, பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை, பெருந்திரள் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க. ஆனா மாநாடா நடத்தப்படல. 2015க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி நடத்துற மிகப்பெரிய மாநாடு இப்போ திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில ஆலம்பட்டி புதூர் அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி போன முறை நடத்தின அந்த திடல் வந்து ஒரு அதிகபட்சம் 20 ஏக்கர் இருக்கும், அவ்வளவுதான். அதில் ஒரு 15 ஏக்கர் தான் நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கான இடத்தை எடுத்தாங்க. ஆனா இந்த முறை மொத்த திடலுடைய அமைப்பு 154 ஏக்கர். இதுல 84 ஏக்கர் மட்டும் மாநாட்டு திடல், மீதி உள்ளது ஒரு பக்கம் கார் பார்க்கிங், அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு 54 ஏக்கர் கார் பார்க்கிங், வாகனம் நிறுத்தத்துக்காக நாம் தமிழர் கட்சி ஏற்பட்டு. இவ்வளவு பெரிய திடல்ல 84 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் உட்கார்ற அளவுக்கான ஒரு மாநாட்டை இதுவரைக்கும் திருச்சியில லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க, கோடி பேர் கூட்டியிருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே விசாரிச்சு பார்த்தா கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கிட்ட, இந்த சேர் போடுறவங்க கேட்டா எவ்வளவு போட்டாங்கன்னு கேட்டா தெரிஞ்சிடும். 10,000 சேரை போட்டுட்டு 10 லட்சம் பேர் போட்டுன்னு சொல்லுவாங்க. கடைசியா மதுரையில தாவேக்கா நடத்திய மாநாட்டில் 30,000 சேர் தான் போட்டிருக்காங்க. நான் சேர் போட்டவற்றே பேசிட்டேன். ஆனா இவங்க சொன்னது நாங்க 2 லட்சம் சேர் போட்டோம், 5 லட்சம் சேர் போட்டோம், அப்படிலாம் போடல. 30,000 சேர் தான் போட்டிருக்காங்க. அதிகபட்சம் 1 லட்சம் பேர் திரண்டிருக்கலாம் அப்படின்னு. அந்த 1 லட்சம் பேர் திரண்டதே பிரம்மாண்டமா ட்ரோன்ல காட்டி 10 லட்சம் பேர் திரண்டாங்கன்னு இவங்க காட்டினாங்க. ஆனா உண்மை என்னன்னா 1 லட்சம் பேர் கூட திரண்டுக்கலாம்.